தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக கொடிகட்டி பறந்த ஆர்.கே. சுரேஷின் நடிப்பில் காடுவேட்டி திரைப்படம் இந்த வாரம் வெளியாகிறது. சோலை ஆறுமுகம் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு சென்சார் போர்டு நிறைய கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. காடுவேட்டி என்ற டைட்டிலேயே பயன்படுத்தக்கூடாது என சென்சார் போர்டு தடை விதித்த நிலையில் அதன் பிறகு விளக்கம் கொடுத்து டைட்டிலை வாங்கியிருந்தனர். ஜாதி ரீதியான படம் இல்லை என்பதை முன்பே ஆர்.கே. சுரேஷ் கூறியிருந்தார். ஆகையால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவேட்டி ஜெ. குருவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து இந்த படம் அதிரடி ஆக்ஷன் கலந்து உருவாகியிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக வன்னியர்களின் வாழ்க்கை முறையையும் அவர்கள் சந்திக்கும் இடைஞ்சல்களையும் மற்ற சமூகத்தினரால் அவர்களுடைய பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் வைத்து இந்த படம் உருவாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியது. இதனை பார்த்த மாற்று சமூகத்தினர் படத்தை வெளியிடக்கூடாது என்று குரல் எழுப்பி வருகின்றனர். இதனால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரித்து காணப்படுகிறது. வரும் 15ஆம் தேதி திரையில் வெளியாகும் இப்படம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்றும் பாக்ஸ் ஆபீஸிலும் நல்ல வசூலை ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.